வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த நல்ல தகவலை பதிவு செய்யறேன். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. ஏன்னா இது ரொம்ப வணங்கி போற்றி உபாசனா தெய்வத்தை ரொம்ப மனசார உருகி அடையிடம் இருக்கக்கூடிய தகவல்களை கொண்டு எனக்கு கிடைச்சிருக்கிற, எனக்கு வச்சிருக்கிற, நான் மெயின்டைன் பண்ற அந்த தகவல்களை கொண்டு, குறிப்புகளை கொண்டு இந்த பதிவை இதுல பதிவு செய்யறோம், இந்த காணொலியில பதிவு செய்யறோம். இதற்கு உள்நோக்கங்கள் எதுவும் கிடையாது. எந்த ஒரு சார்புடைய அந்த நிலையிலையும் நம்ம இந்த பதிவை பதிவு செய்யல என்பதை இங்கு நிதர்சனமாக முழு மனதோடு நான் பதிவு செய்கிறேன். எலெக்ஷன் நடக்க போறது ஒன்னும் பெரிய இது இல்ல, மாறுதல்லாம் கிடையாது, எந்த மாறுதலும் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் கூட புது டிஜிபி போட்டாங்க, சந்தீப் ராய் ரத்தோர். நேற்றுக்கே இன்னைக்கு போட்டாங்க, பதவி ஏற்றுக்கிட்டார் நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய நிரந்தர டிஜிபி. இனிமேல் இந்த தேதிகள்ல ஏதாவது 23ஆம் தேதி என்ற தேதிகள்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப 23ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம எலெக்ஷன் 23ஆம் தேதி நடப்பதற்குரிய அந்த கால நேரங்கள் மற்றது இதை வச்சு நம்ம சில பலன்களை கொடுத்திருந்தோம். இப்ப எலெக்ஷன் நடப்பதை போல ஓட்டு எண்ணக்கூடிய நிலை என்பது, இப்ப குழந்தை ஜனனமாக போகுது, ஜனனமாகக்கூடிய தேதி என்பது தேதி நேரம்ன்றதெல்லாம் ஒண்ணு. அது ஜனனமாகக்கூடிய நேரத்தை வைத்துக்கொண்டு உள்ள மாதாவினுடைய கர்ப்பசல்ல அந்த திசையை நடத்தி முடிச்சு அது பிறக்கும் போது அந்த பிறப்பதை வைத்துதானே நம்ம பலன் எடுத்துக் கொள்கிறோம். மாதாவினுடைய கர்ப்பத்துல அது ஜனித்த அந்த நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாதாவினுடைய கர்ப்பத்துல இது இந்த திசையில இவ்வளவு நாட்களை கடந்து விட்டு வெளியே வருது, இது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தினுடைய இதுலதான் இது அமர்ந்து இது வெளியில வருது. இந்த குழந்தை வெளியில வரக்கூடிய அந்த இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டா அதுதான் ஜனனம். அந்த வெளியில வரும்பொழுது மாதாவினுடைய கர்ப்பத்துல இந்த நட்சத்திரத்துல இவ்வளவு ஆண்டுகளை கழித்து விட்டு பாக்கி இவ்வளவு ஆண்டுகளை வைத்துக் கொண்டு பிறக்கிறது என்று எடுத்துக்கிறோம். அதே போல இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த டேட்ல புனர்பூச நட்சத்திரத்துல மிதுன ராசியில குருவனுடைய நட்சத்திரத்துல எலெக்ஷன் நடக்குது. குரு நடக்கக்கூடிய அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த லக்னம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நல்ல இடத்துல சூப்பரா அருமையா தான் அமர்ந்து இந்த எலெக்ஷனை நடத்தி கொள்கிறார்கள். தமிழக மக்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் இதுகளுக்கு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று எல்லாம் அந்த புது அட்டை வச்சிருப்பாங்க, ஓட்டர் ஐடி, அதை வச்சு ஜம்முன்னு போய் நின்று எல்லாரும் தெளிவா அந்த லிஸ்ட பார்த்து அவங்க விருப்பப்பட்டதை கண்ணிலே தெரியும், கரெக்டா தெரியும். அந்த குழுக்கல்ல போட்டு இது பண்ணி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த 1, 2, 3 அப்படின்னு வந்துடும். நம்மளுடைய அந்த கட்சியினுடைய சின்னங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடைசியில ரொம்ப பின்னாடிலாம் இருந்துன்னு சொன்னா அது மக்களுக்கு புரியாது. அவ்வளவு நாள் நின்று நீங்க பிராக்டிக்கலா சைக்கலாஜிக்கலா நின்று ஓட்டு அளிக்க போறது இல்ல. கண் முன்னாடி தோன்றக்கூடிய டக்குன்னு ஒரு 5, 6 சின்னங்களை பார்க்கும் பொழுது டக்கு நம்ம நினைக்கிற சின்னம் வந்துருச்சு, இது ஓட்டு அடிச்சிருவோம் பட்டன் அமைக்கிறவாங்க. போய் நின்று 1/4 மணி நேரம் அதை நல்ல நீட்டமா எல்லா சீட்ல உள்ளது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஓட்டு போட போற சின்னம் எது என்று தேடி யாரும் ஓட்டளிக்கும் ஒரு நீதி என்பது நடந்து இது வரைக்கும் நடக்கிறது இல்லை. பார்க்கிறோம் டக்குன்னு கண் முன்னாடி ஒரு 5, 6, 8 சின்னத்துக்குள்ள நம்ம சின்னம் வந்துருச்சுன்னா ரைட் ஓகே டக்குன்னு தொட்டுறோம். நம்ம சின்னத்தை தேடி யாரும் போய் நின்று 27 37 இருக்குதுன்னா அதை போய் போடுறது இல்லை. இது சைக்கலாஜிக்கலா நடக்கக்கூடியதான், இது ஒண்ணும் பண்ண முடியாது.
போட்டுட்டு வெளியில வந்துடுறோம், பட்டன் அமுக்கிறோம், அது ப்ளூ எரிஞ்சுதான் பாக்குறோம், லைட் எரிஞ்சிச்சுன்னா வந்துடுறோம். அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டேட் போட்டிருக்கு. அந்த லக்னம் நல்ல ரிஷப லக்னம், 2ஆம் இடத்துல குரு. எலெக்ஷன் நல்லா நடக்குமா, மக்கள் நல்லா மகிழ்ச்சியா வந்திருந்து அவர் விருப்பப்பட்ட சின்னத்தை, ஏன்னா எல்லாரும் திருப்திப்படுத்தியிருப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் திருப்திப்படுத்தி இருப்பார்கள் மக்களை. மக்களுக்கான மேனிபெஸ்டோல அவங்க நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. ஆகா, அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வீட்டுல இந்த இடத்தெல்லாம் கூட பார்த்து வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இந்த இடம் சரியா இருக்குமா, பரவாயில்ல இந்த இடத்துல வச்சோம்னா கனெக்ஷன் கரெக்டா கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே இப்பயே கற்பனையில மிதந்துகிட்டு இருப்பாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த எலெக்ஷன் போடக்கூடிய டேட் ஒண்ணு, மக்கள் மனசுல என்ன தோணிச்சோ அதை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே, எலெக்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறது காலையில அந்த ஒரு 7 to 8, 8:15 இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்குது. பொதுவான நேரங்கள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் எடுத்துக்கொண்டால் ஒரு 8 மணிக்கு மேலதான் எல்லாரும் அந்த ஆபீசர்ஸ்ல உட்காந்துருவாங்க. ஒரு 8:05, 8:10 ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம கணிச்சு அந்த என்ன மாதிரி ஓட் போலிங் ஆக போகுது, எந்த அளவுக்கு மக்கள் விருப்பத்தோட ஓட்டளிக்க போறாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய ஓட்டளிப்பாங்க. இந்த ட்ரிப் ஓட்டளிக்கும் மக்களுடைய இதுன்றது அதிகமா இருக்கும், நிச்சயமா அதிகமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். ஏற்கனவே உள்ள பெர்சன்டேஜ் எல்லாம் விட நிச்சயமாக அர்ச்சனா பட்நாயக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவ்வளவு அருமையா நிறைய ஓட் போலிங் இருக்கு. சரி, இது ஓட் போலிங் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சுதான் 23க்கு அப்புறம் ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு 7 நாள், அப்புறம் மறுபடியும் 3 நாள் போக ஒரு 10 நாள், 11ஆவது நாள் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் ஓட்டு எண்றாங்க. இந்த ஓட்டு எண்ணக்கூடிய அந்த தினமும் ரிசல்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதா அப்படின்னா நிச்சயமா சம்பந்தப்பட்டது. ஓட்டளிக்கும் அந்த காலகட்டமும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி குழந்தை இது மாதிரி ஜனிச்சிருச்சு, கன்சீவ் ஆயிட்டாங்க, பிறக்க போறது. இப்ப பிறக்க போறதை வச்சுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே போலதான் ஓட்டை எண்ணக்கூடிய அன்றைய தினத்துக்கும் பலன்கள் உண்டு. இது ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி உண்டான்னா நிச்சயமா உண்டு. இது புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சனியினுடைய நட்சத்திரத்துல டக்குன்னு எண்ண ஆரம்பிக்குது. எப்படி புதன் குருவனுடைய நட்சத்திரத்துல ஓட்டளிக்கும் திறன்கள் ஆரம்பிச்சு, சனியினுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இங்க அனுஷ நட்சத்திரத்தினுடைய சாரத்துல ஓட்டை எண்ணக்கூடிய நிலை என்பது ஆரம்பமாகிறது. உறுதியா அந்த அனுஷ நட்சத்திரம் தான் ஆரம்பிக்கும். அதுல எந்த மாறுபாடும் கிடையாது, 4ஆம் பாதத்துல வருது. அப்படிப்பட்ட அந்த சந்திரன் அமர்ந்த அந்த நட்சத்திரத்தினுடைய நாயகன் நல்லா இருக்காரா அப்படின்னா சூப்பரா இருக்காரு. எதுக்கு சூப்பரா இருக்காரு? இந்த ஓட்டு எண்ணக்கூடிய அந்த லக்னத்திற்கு 11ஆம் பாவத்திலே மிக அட்டகாசமாக இருக்கிறார். அப்ப இந்த ஓட்டு எண்றதுக்கே ஆசையா இருக்குமா? நல்ல ஆசையா இருக்கும். ரைட்டு. அனுஷ நட்சத்திரத்தினுடைய இது என்னன்னு கேட்டா சனி. அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 11லே தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலேயே அருமையாக உட்கார்ந்து 11ஆம் பாவத்தில் பரிமளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யாரோட சேர்ந்திருக்கார்? செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். ஆனா ரெண்டும் பெண்களாகல, செவ்வாய் தள்ளிதான் இருக்கார். செவ்வாய் 7, 12 கூடிய மக்கள் அது லாபஸ்தானத்தில் இருக்கா? நிச்சயமா லாபஸ்தானத்தில் இருக்கு. மக்கள் நல்ல லாப கண்ணோட்டத்துடனும் சந்தோஷத்துடனும் ஓட்டளிக்க செய்கிறார்கள். அப்ப மக்கள் அருமையா ஓட்டளிக்கிறாங்க. அந்த ஓட்டளிக்கக்கூடிய மக்களுடைய அந்த 7ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவக அதிபதியாகிய செவ்வாய் லாபஸ்தானத்திலே மிக பிரகாசமாக இருக்கிறார். அடுத்தபடியாக என்ன இருக்கிறார் கேட்டா 2, 5 கூடிய புதன் பகவான் எங்க இருக்கிறார்னா அவரும் மேஷத்தில் இருந்தால் கூட 11ஆம் பாவத்திலேயே இயங்குகிறார். அப்ப 2, 5 கூடிய 2ஆம் பாவம் என்று சுகத்தை கொடுக்கக்கூடியது, வாக்கை கொடுக்கக்கூடியது,
5ஆம் பாவம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அதிபதியும் புதனும் நல்ல பிரமாதமா இருக்கார். 12ஆம் பாவத்தில் இயங்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான். சூரியன் அமர்ந்த அந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்படிப்பட்ட சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் நிச்சயமா லக்ன பாவத்துல ஆட்சி பலம் பெற்று மிகச்சிறப்பாக அருமையாக அற்புதமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் சந்திரனை பார்க்கிறார். 3ஆம் பாவமாகிய போட்டி வெற்றி அந்த ஸ்தானத்தை அருமையா பார்க்கிறார். இவ்வாறாக அருமையா அமைஞ்சிருக்கு கிரகங்கள்லாம். 10ஆம் பாவத்துல ராகு சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்துல தான் குரு, 4ஆம் இடத்துல கேது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அருமையா இருக்கு. சரி, இது எந்த தலைவரோடு இந்த இதனுடைய கோல்சாரம் நமக்கு எந்த தலைவருடைய குறிப்பு ஓரளவுக்கு கிடைச்சு கொஞ்சம் ஓரளவு ரிலேட்டடா கொஞ்சம் யாருடைய பர்டிகுலர்ஸ் கொஞ்சம் கரெக்டா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வச்சிருக்கிற தகவல் படி பார்க்கும் பொழுது எடப்பாடியார். இந்த எடப்பாடியார் எப்படிப்பட்ட என்ன லக்னத்துல பிறந்தவர்? ரிஷப லக்னத்துல பிறந்தவர். அவருடைய லக்னாதிபதி அவருடைய லக்னத்துக்கு உச்சம் பெறுகிறார். எங்க 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா சூரியனும் அங்குதான் இருப்பார். அவருக்கு பாத்தீங்கன்னா சூரியனும் அங்குதான் இருப்பார். சந்திரன் அதுக்கு நேர் ஈத்தாப்புல அஸ்த நட்சத்திர சாரத்துல கன்னியில இருக்கும். அதாவது பௌர்ணமி யோகம் கொண்ட நபர் அவர். லக்னாதிபதி உச்சம் பெற்ற காரணத்தினாலும் இவரே ரிஷப லக்னத்தில் அதே லக்னத்தில் எலெக்ஷன் நடந்த டேட்டுக்கு போது ரிஷப லக்னம், எலெக்ஷன் ஓட்டு எண்ணக்கூடிய அன்றைய தினமும் ரிஷப லக்னம். அப்ப லக்னாதிபதி கெட்டுப்போகாம இருக்கணும். இவருக்கு ஒரிஜினல் ஜாதகத்தில் இவருக்கு கெட்டுப்போகவில்லை, இவருக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். இங்கு நடக்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய தேதியிலும் சரி, எண்ணக்கூடிய தேதியிலும் சரி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றது அல்ல அருமையா இருக்கிறது. அப்ப இந்த சுக்கிரன் என்ற கிரகம் இந்த நபருக்கு ரொம்ப அருமையா செட் ஆகும். அருமையா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதே போல 2-5 கூடிய புதன் இவருக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடத்துல கேது. இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கோல்சார ரீதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து விட்டதால் அந்த கேதுனுடைய தோஷம் போயிட்டு. 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் அதுக்கு நேர் ஈத்தாப்புல சூரியன், அங்க பக்கத்திலேயே சுக்கிரன். இவ்வாறாக அமைந்திருக்கிறது. இப்ப இந்த தேர்தல் எண்ணக்கூடிய ஓட்டு எண்ணக்கூடிய அந்த நாளிலே இந்த ஜாதகரோட எப்படி பொருந்தி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிற அந்த சந்திரன் அமர்ந்த புள்ளி அனுஷ நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால அது சனியை ஏற்றுக்கொண்டு அந்த சனி பகவான் கோல்சார ரீதியாக 11ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிற காரணத்தினால இந்த ஜாதகர் வெற்றியை நிதர்சனமாக அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவரை தேடி வருது. எலெக்ஷன் நடக்கிறது இவருடைய லக்னாதிபதியினுடைய நிலையிலேயே. இவர் லக்னம் என்னவோ ரிஷப லக்னமோ அதுலேயே தான் நடக்குது எலெக்ஷன். அதே போல ஓட்டு என்றதும் அந்த ரிஷப லக்னத்திலே தான் வருது. அந்த லக்னாதிபதி கெட்டு இருக்கக்கூடாது, 2 நேரத்திலையும் கெட்டு இருக்கக்கூடாது. கடலை ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஒரிஜினலாக இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். இவ்வாறான நிலையிலே சரி இவருக்கு என்ன திசை நடக்குது அது ஒண்ணு பார்க்கணும். இவருக்கு இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை புக்தி அந்தர சூக்ஷமங்கள் அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வாறாக நாம் பார்க்கையில் இவருக்கு நடக்கக்கூடிய திசை முதல் மகா திசையில, சுக்கிர புக்தியில, ராகு அந்தரத்துல, சுக்கிர சூக்ஷமம் நடக்குது. அப்ப மெஜாரிட்டியா இதுல பிளே பண்ணக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. லக்னத்துக்கு 11 ஒரிஜினல் ஜாதகத்தில் இருக்கு. லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூப்பரா. அப்ப முதலே மார்க் வாங்கிடுறார். 50க்கு மேல 60க்கு மேலே போயிடுறார். டிக்கெட் எல்லாம். அடுத்தபடியே புதன் மகா திசை. புதன் எப்படி இருக்காரு? புதன் ஒரிஜினல் ஜாதகத்திலும் அருமையாக அந்த அமைப்புல 10ஆம் பாவத்தில் இருக்காரு. இப்ப இந்த கோல்சார ரீதியாக எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால்
12ஆம் பாவமாக இருந்தால் கூட அங்கு புதனாதித்ய யோகம் பெற்று 11ஆம் பாவத்துல அந்த புதன் இயங்குகிறது. புதன் 11ஆம் பாவத்துல மிகச்சிறப்பாக இயங்குகின்ற காரணத்தினால அந்த தசாநாதன் என்பவர் மிகச்சிறப்பாக இருக்கிறார். தசாநாதன் சூப்பரா இருக்காரு. சுக்கிரன் ரொம்ப அருமையா சந்தோஷத்தை கொடுக்கிறார். சுக்கிர சூக்ஷமம் தான் நடக்கிறது. ராகு அந்தரம். இப்ப இந்த ராகு சப்போர்ட் பண்ணாதான் ஓட்டு என்ற அன்னைக்கு இவருக்கு நல்லது நடக்கும். இவருக்கு நல்லது நடக்கும். அப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ராகு நல்லா இருக்காரா? நிச்சயமா சூப்பரா இருக்காரு. அருமையா இருக்காரு. அருமையா கோல்சார ரீதியாகவும் 10ஆம் பாவத்திலே ராகு வந்து விடுகிறார். ஒரிஜினல் ஜாதகத்திலும் இவருக்கு ராகு கெட்டு போகல. ராகு மிக பிரமாதமாக 4-6-10 என்று சொல்லக்கூடிய அது இன்னி வரைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கோல்சார ரீதியாக ஒரிஜினல் ஜாதகத்துக்கு கோல்சார ரீதியாக இந்த கிரக அமைப்புகள் எண்ணி வரைக்கும் இருக்குன்னா 22/5/2026 வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக பதவி ஏற்றுக்கணும் இல்லையா? அப்ப பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அது ராகுக்கு இருக்கு. ராகு கொடுக்கிறார் அந்த இதை. அதனால இந்த ஜாதகர் மேற்கொண்டு இதுல என்ன பெரிய சூப்பர்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் எண்ண போற அந்த டைம் அனுஷ நட்சத்திர சாரத்திலே எண்ணப்பட்டு இவருடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் இவருக்கு வெற்றியை தருகிறார். எண்ணப்பட்டு இவருடைய மிகப்பெரிய யோக நட்சத்திரமான இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோக நட்சத்திரமான கேட்ட இந்த ஒரிஜினலாவே இந்த ஜாதகருக்கு கேட்ட நட்சத்திரம் மிகப்பெரிய யோக நட்சத்திரம். அது வருது. காலையில எண்ண ஆரம்பிச்சு அவங்க ஒரு 2-3 மணி நேரம் எண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னால கேட்ட நட்சத்திரம் வரும். அப்ப கேட்ட பூரா 4 பாதம். அது 4/6/24 முடிஞ்சு போச்சு. ஒரு பாதம் 6 மணி நேரம் 24 மணி நேரம். அப்ப எலெக்ஷன் ரெண்டையும் முடிச்சிருவாங்க. இந்த மெஜாரிட்டியா ஓட்டுகள் நிறைய இவருக்கு டக்குன்னு இவருடைய அந்த கூட்டணிகளுக்கு மற்றவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கட்டுறது. ஏன்னா இவருக்கு மிகப்பெரிய யோக நட்சத்திரமான அந்த கேட்டையினுடைய நட்சத்திர சாரத்தில் கேட்டையினுடைய நட்சத்திரத்தை தான் மெஜாரிட்டியா எண்ண போறாங்க. எண்ண போறது பூரா அப்பதான் முதல்ல எண்ணக்கூடியதுல 4ஆம் பாதம் ஓடி போயிடும். அனுஷ நட்சத்திரம் போய் கேட்ட வந்துருது. அப்ப கேட்டது ஒரிஜினல் ஜாதகத்துக்கு இந்த எடப்பாடியார் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய யோக நட்சத்திரமாக விளங்குகின்ற காரணத்தினால அதுவும் இவருக்கு வெற்றி என்பதை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நம்ம சொன்ன இந்த எடுத்துட்டது ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்ம கையில இல்ல. அது எலெக்ஷன் கமிஷன் கையில தான் இருக்கு. என்னன்னு கேட்டா எலெக்ஷன் என்ன போற நாள் என்ன? திங்கட்கிழமை. எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் 7:30 மணிக்கு மேல செய்ய மாட்டோம். 7:30 to 9 ராகுகாலம். அதனால ஓட்டு எண்ணிக்கை என்பதை நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் எப்படி கன்சிடர் பண்ணும்னா 7 மணிக்கே 7:05 7:15 7:20 7:25 எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல எண்ண ஆரம்பிச்சா கூட போறோம். அது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் இப்ப சென்னையில 8 மணிக்கு மேலதான் என்னன்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணலாம். வேணும்னே போராட்டக்காரர்கள் போராட்டம் கூட நடத்துவாங்க. ராகுகாலம் பார்க்க கூடாது. இது அந்த பூமி, இது இந்த பூமின்னு சொல்லி அவங்க 8 மணிக்கு கூட கொண்டு போகலாம். கொண்டு போனா கூட ஏதோ ஒரு இடத்துல எண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இது எஃபெக்ட் உண்டு. அப்ப ஜனனம் ஆயிடுது. அந்த எண்ணக்கூடிய வெற்றியை அறிவிக்கக்கூடிய அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, இந்த ஆட்சி அமைப்பு என்ற நிலை என்பது அந்த 7:30 மணிக்கு முன்னாடியே 7க்கு அப்புறம் என்ன நிச்சயமா எழுதுவாங்க. அதோட சந்தேகமே கிடையாது. டெஃபரண்டா நடக்கும். அப்ப அது 7 to 7:25 என்ன ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதெல்லாம் வச்சுதான் நான் சில கணக்குகள் எல்லாம் போட்டு அந்த கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப 7 to 7:25 அப்படின்ற நிலையிலேயே எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த லக்கணங்கள்லாம் கரெக்டா வருது. இப்படி வருது. அது ஒன்னு தொட்ட பாயிண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ரொம்ப சூப்பரா வருது. அருமையா வருது. அட்டகாசமா வருது. 2 பாயிண்ட் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம கொடுக்கிற இந்த காலவழி அவ்வளவு பெரிய லெவல்ல உள்ள அவளுக்கெல்லாம் போகுமான்றது தெரியல. எனக்கு போகலாம். ஏன்னா அவளும் நிறைய ஐடி இவங்கெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அப்படின்ற போது நிச்சயமாக இந்த கணக்கு போகும். நமக்கு தேவை நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல்ல ஒரு தொங்கு சட்டசபை இல்லாம ஒரு மெஜாரிட்டியான கவர்மெண்ட், அது எந்த கவர்மெண்டோ ஒரு கவர்மெண்ட் நல்லபடியா அமைஞ்சதுன்னா தான்
சென்ட்ரல்ல நம்ம ஆணித்தரமா எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கி நிதிகளை பெற்று நம்ம மக்களுக்கு வழங்குவதற்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எதுவாக இருக்கும் என்ற காரணத்தினால ஒரு நல்ல ஆட்சி, நிரந்தரமான ஆட்சி, ஒரு மெஜாரிட்டியான ஆட்சிக்கு வேணும்ன்றதுதான் மக்களுடைய விருப்பமும் கூட. அது நல்லபடியா நல்ல காரியம் நல்ல நேரத்தில் செஞ்சா தான் நல்லது நடக்கும். அதனால இது 7:30க்கு முன்னாடி 7க்கு அப்புறமே இந்த ஓட்டு எண்ணிக்கை என்பதை ஏதோ ஒரு தொகுதியில் ஆரம்பிச்சுட்டா கூட போறோம். நிச்சயமாக ரிசல்ட் நல்லதா தான் வரும். மனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் ஆரம்பிக்கும், கேட்டைக்கு போயிடும். கேட்டைக்கு போகும்போது மிகப்பெரிய யோக நட்சத்திரத்தை பெற்றவர் இவர் போலவே வேற யோக நட்சத்திரத்தை பெற்றவர்கள் வேற யாராவது இருக்காங்களான்றது தெரியாது நமக்கு. ஏன்னா மற்றவருடைய ஜாதகங்கள் என்னிடம் கிடையாது. இவருடைய குறிப்புகள் என்கிட்ட இருந்தது, அதை வச்சு நம்ம கணக்கு போட்டு சொல்றோம். மற்றவர்களுடைய அவங்க கொடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம சொல்லலாம். ஏனைய அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுடைய குறிப்பு இது மாதிரி இருக்கு, நீங்க கொடுங்க, இவ்வளவு டீடைல்டா கொடுக்குறீங்களே, ஆணித்தரமா சொல்றீங்களே, எங்களுக்கு சொல்லுங்க, எங்க குறிப்புப்படி எங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கேட்டு அவர்கள் கேட்பார்களே என்றால் நம்ம தாராளமாக செய்யலாம். அதுல நமக்கு ஒன்று எந்த விதமான இதுவும் கிடையாது. நமக்கு தேவை நம்ம தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சி என்பது ஒரு நிரந்தர ஆட்சியாக, ஒரு மெஜாரிட்டியான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளது எண்ணம், விருப்பம். இந்த எம்பெருமானுடைய திருப்பாதத்தில் விண்ணப்பித்துக் கொண்டு இந்த நிறைவான மகிழ்ச்சியான பதிவை மனநிறைவோடு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.